இன்றைக்கான கிளாஸில் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷியில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் போடலாம். நான் இப்போ 10 நம்பரில் எடுத்திருக்கேன்னா 10 நம்பரில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போது நான் எக்ஸஸாக ஒரு ஸ்டிச் போட்டிருப்பேன். சிங்கிள் குரோஷே நம்ம போடுவோம்ல, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம் சிங்கிள் குரோஷே கிளாஸு. அந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 10 நம்பர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோலேருந்து நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பேஸ்மெண்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ வந்து சிங்கிள் குரோஷே அந்த பேஸ்மெண்ட் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் குரோஷே எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சிங்கிள் குரோஷே எப்படி ஸ்டிச் பண்ணுறன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்காம நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு போகலாம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாமே நான் சிங்கிள் குரோஷே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிங்கிள் குரோஷே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது சிங்கிள் குரோஷே வந்து ஒரு செயினில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போது இதில் இருக்கிற செயினில், அதாவது இப்போ நம்மளுக்கு 10 நம்பர் செயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செயின் ஸ்டிச்சு 10 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே நம்ம வந்து 2 சிங்கிள் குரோஷே கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இன்க்ரீஸ். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டைம் ஒரே செயினில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு செயின் போட்டுட்டேன், அதாவது ஒரு சிங்கிள் குரோஷே முடிச்சிட்டேன் ஒரு செயினில். ஓகேங்களா? திரும்ப நெக்ஸ்ட் செயின் போகாமல் அதே செயினில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த செயின்லேயே தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். சேம் அதே செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் குரோஷே அகெயின் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருதா? இதான் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா செயின்லையுமே இதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். திரும்ப அகெயின் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் குரோஷே போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே நம்ம போட்டுட்ருக்கோமா, போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம செகண்டும் என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் சிங்கிள் குரோஷே நம்ம நெக்ஸ்ட் செயினில் போடாமல் இப்போ நம்ம போட்டோம்ல, இப்போ ஒர்க் பண்ணோம்ல, அதே செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அகெயின் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். இப்போது இதில் வந்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு செயினில் 2 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சால் இதுதான் இன்க்ரீஸ் ஸ்டிச்னு நம்ம சொல்லுவோம். இதே இதை இந்த ரோ ஃபுல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டினியூவாக இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒவ்வொரு செயின்லையுமே 2 சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இதே தான் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம இதில் வந்து எப்படி நீங்கள் நோட் பண்ணணுன்னா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1ல் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே இல்லாத நார்மலாக நம்ம எப்படி சிங்கிள் குரோஷே போடுறோமோ அதை போட்டோம். ஸ்டெப் 3ல் வந்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேலையும், அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 சிங்கிள் குரோஷே போட்டோம். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ சொன்ன 3 ஸ்டெப்ஸையும் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால உங்களுக்கு லென்த் வைஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகெயின் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் 2 இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த செயினில், அதாவது ஃபஸ்ட்டு செயினில் நான் வந்து சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினில் நான் சிங்கிள் குரோஷே வந்து போட்டுட்டேன்.
ஓகேங்களா. இப்போ சிங்கிள் குரோஷே நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட்டு செயினில் என்ன பண்ணுறோன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ், அடுத்து சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ், சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ், அந்த கான்செப்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன். ஒரு செயின்லேயே 2 சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணுறது தான் இன்க்ரீஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு டைம் நான் போட்டுட்டேன்னா இப்போ செகண்ட் டைமும் அதே செயினில் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதே செயினில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதே தான் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயின், அடுத்து 2 இன்க்ரீஸ், அடுத்த செயினில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செயினில் நான் வந்து சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த செயினில் நான் போடல, நெக்ஸ்ட் இருக்க செயினில் நான் போடுறேன். நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு செயினில் ஃபஸ்ட்டு 1 டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே செயினில் தான் திரும்ப அகெயின் சிங்கிள் குரோஷே போடுறேன். உங்களுக்கு தெரியுதா? அதே செயினில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இதே தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாமே கண்டினியூ பண்ண போகிறோம். சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ், சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ், இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு ரோவையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த ரோஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா. உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது? ஓகே. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரோ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செயினில் வந்து சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் நம்ம சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே நம்ம ஃபஸ்ட்டு செயினில் நான் ஸ்டிச் பண்ணி வெளியே எடுக்கிறேன். யான் ஓவர் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு செயினில், நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த செயினில் நல்லா தெளிவாக பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் நம்ம அகெயின் சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கிளியராக காட்டணுன்றதுக்காக நான் இப்படி காட்டுறேன். நான் எந்த செயினில் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஏற்கனவே போட்ட செயினுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் நம்ம அகெயின் சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ரோவில் நம்ம எப்படி பண்ணோம், ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த இன்க்ரீஸ், சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ்ன்னு பண்ணோம். இதில் 2 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ். ஓகேங்களா. 2 செயினில் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 3ஆவது செயினில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் 3ஆவது செயினில் இன்க்ரீஸ் ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நம்ம இதே ஃபார்மெட்டு தான் இந்த ரோ ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன். 2 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ் இந்த ரோக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரோ போகும்போது 3 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் போவோம். இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே நம்ம போவோம். இன்றைக்கான கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய் கூட எனக்கு டிஎம் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ண வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.